If anyone asked the name, யாராச்சும் உங்க பேரை கேட்டாங்க, if anyone asked the name, யாராச்சும் உங்க பேரை கேட்டாங்க, if anyone asked the name, யாராச்சும் உங்க don't say your name, say my name. உன் பேரை சொல்லாத, என் பேரை சொல்லு. Say in Jesus name. இயேசுவின் நாமத்தினால சொல்லு. That is what acknowledging his name. அதுதான் அவருடைய நாமத்தை ஒற்று. That is what Christian life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Hallelujah, hallelujah. Once again, I want you to give a big clap offering. Amen. உற்சாகமாய் நாம் யாவரும் மறுபடியும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Oh, really, being in the presence of God is a great blessing. தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பது அது மெய்யாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். One of the greatest privilege in this world is sitting in the presence of God and listening God's word. உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது. Bible says fools they are despising God's grace. வேதம் சொல்லுகிறது மூடர் தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணுகிறார்கள். Yes, the prophet Jonah says fools they are despising the grace of God. யோனா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறான், மூடர் தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று. Solomon says wise people they are recognizing God's grace. சாலமோனோ சொல்லுகிறான், புத்திமான்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். God's grace. தேவனுடைய கிருபையை அங்கீகரிக்கிறார்கள். So grace, sitting in the presence of God is the greatest grace. தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய கிருபை. Yes, for that purpose only he has sent his only begotten son. அந்த நோக்கத்திற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். So it's a privilege you are sitting here, my beloved brother and sister. எனவே நீங்க இங்க உட்கார்ந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். It is not just there is a place and you can come and sit here. இது ஏதோ ஒரு இடம் இருக்கு அதனால நீங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்கிறது கிடையாது. Okay, so we are meditating Psalm 91. This is the 7th week we are meditating. ஏழாவது வாரமாக நாம் 91ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். Why should we meditate for 7 weeks this chapter? ஏன் இந்த அதிகாரத்தை நம்ம 7 வாரம் தியானிக்கணும்? Because there are a lot of blessings here. ஏனா अनेक ஆசீர்வாதங்கள் இங்கே இருக்கிறது. Is it for that? அதுக்காகவா? No, there are many blessings other than 91 chapters in this Bible. 91 சங்கீதத்தை விட வெளியில நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. Then why should you stay and sustain in 91 chapter? பின்ன ஏன் இந்த 91 சங்கீதத்திலே நின்னுகிட்டு இருக்கோம்? It is not just a matter of or chapter of blessings. இது வந்து ஒரு ஆசீர்வாதத்தின் வந்து அதிகாரம் கிடையாது. It talks about new covenant life. இது புதிய உடன்படிக்கை வாழ்க்கையை Come on, give a big clap. Hallelujah. 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 Yesterday when I was praying, நேற்றைய நாளிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, why should I sustain in this 91 chapter, Father? ஏன் ஆண்டவரே இந்த 91 சங்கீதத்திலே நான் நிக்கணும் அப்படினு I want to enter into the New Testament. நான் புதிய ஏற்பாட்டுக்குள்ள போகணும்னு விரும்புறேன். Holy Spirit said already you are in New Testament only. பரிசுத்தாவியானவர் சொன்னார், ஏற்கனவே நீ புதிய ஏற்பாட்டுல தான் இருக்க. Oh my son, don't you know that it is talking about the blessing of who is coming under the shelter of the crucified Jesus Christ. மகனே, இது உனக்கு தெரியாதா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ வரவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு. Do you know 91 chapter it is talking about the power of the shed blood. சிலுவை இரத்தம் சிந்தப்பட்ட இரத்தத்தின் வல்லமையை குறித்தல்லவா இந்த 91 சங்கீதம் பேசுகிறது. It talks about the power of the crucified Jesus Christ. இது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை குறித்தல்லவா பேசுகிறது. The powerful word of this chapter is shelter. இந்த அதிகாரத்தின் மிகவும் வல்லமையான வார்த்தை மறைவு. That shelter is the crucified Jesus. அந்த மறைவு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. You can understand the blessings of the crucified Jesus Christ or the people who ever accepted the crucified Jesus Christ as their personal savior, they will enjoy and experience in 91 chapter. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, அவருக்கு கீழே வந்தார்களோ, அவர்கள் எல்லாம் 91ஆம் சங்கீதத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். 91 chapter talks about the style of new covenant life. 91ஆம் சங்கீதம் புதிய உடன்படிக்கையின் அந்த வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுகிறது. It talks about the blessings of new covenant life. அது புதிய உடன்படிக்கை வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறது. You might have come in the shelter of the Most High. நீங்கள் உன்னதமானவரின் மறைவுக்கு கீழே வந்திருக்கலாம். But the more and more
you meditate 91 chapter, you will know the privileges of being under the shelter. ஆனா எந்த அளவுக்கு நீங்க இந்த 91ஆம் சங்கீதத்தை தியானிக்கிறீங்களோ அப்ப அதுல தான் நீங்க அதோட பலன்களை அனுபவிக்க முடியும். To make you understand, I want to say like this, it's the blessing of the born again Christian. உங்களை புரிய வைக்கிறதுக்காக நான் விதமாய் சொல்கிறேன், இந்த அதிகாரத்தில் இருப்பது மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுடைய ஆசீர்வாதங்கள். So a new covenant life. புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை. But these all, the complete blessings of this chapter was not experienced anyone else in Old Testament. இந்த அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதங்களின் முழுமையான ஒரு படத்தை பழைய ஏற்பாட்டில் யாருமே அனுபவிக்கல. Nobody they experienced completely. இதை முழுமையாக யாருமே அனுபவிக்கவில்லை. People whoever came under the shadow of the shed blood of Jesus Christ. யாரெல்லாம் இயேசு சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு கீழாய் வந்தார்களோ, those people only they experienced it. அவர்கள் தான் இதை அனுபவித்தார்கள். Nobody other than that. மத்தவங்க வேற யார் இதை அனுபவிக்கல. Who wrote this chapter? யார் இந்த அதிகாரத்தை எழுதினா? Moses wrote this chapter. மோசே இந்த அதிகாரத்தை எழுதினா. He is not writing these all things connected with the future. இது இவன் எதிர்காலத்தோடு இணைக்கப்பட்டு இது எல்லாத்தையும் எழுதல. He wrote this out of his experience. அவன் தன்னுடைய அனுபவத்தின் விளைவாக இதை எழுதினான். When he went through the experience of Passover, he experienced those all blessings. பஸ்கா பண்டிகைக்கு உள்ளாய் அவன் கடந்து போன பொழுது அவனுக்கு கிடைத்த அனுபவங்களின் வாயிலாக தான் இந்த சங்கீதத்தை எழுதினான். When Moses was inside of the shed blood of Jesus Christ, the shadow of Jesus Christ. மோசே சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு உள்ளே இருந்த பொழுது he went through that experience. அவன் இந்த விதமான அனுபவத்திற்குள்ளாய் கடந்து சென்றான். 1,000 fell at his right side, 10,000 fell at his right side. அவன் பக்கத்தில் 1000 பேரும் அவன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தார்கள். The whole Egypt was full of lamentation. முழு எகிப்து தேசமும் புலம்பலினால் நிறைந்திருந்தது. But Moses was safe under the blood of Jesus Christ. ஆனால் மோசே மாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவன் பாதுகாக்கப்பட்டிருந்தான். The Israel people, they were under the a shadow of the blood of Jesus Christ. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிழலிலே இருந்தார்கள். Oh, if they experienced such a blessings even when they were in the shadow of the blood of Jesus Christ, how we are more we can experience the real blood of Jesus Christ, under the real blood of Jesus Christ. இரத்தத்தின் நிழலிலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்றால் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு கீழாய் இருக்கிற நாம் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம்? Come on. If you say yes, it will fulfill in your life. நீங்க ஆம்னு சொன்னீங்கனா இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். If you say no, it will not fulfill in your life. நீங்க இல்லன்னு சொன்னீங்களா இது உங்கள் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகாது. If you keep silence, the chapter will be silent in your life. நீங்க அமைதியா இருந்தீங்கனா இந்த அதிகாரமும் உங்க வாழ்க்கையில அமைதியாகவே இருக்கும். Fools, they are despising the grace of God. மூடர்கள் தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணுகிறார்கள். Wise people, they are recognizing the grace of God. ஞானிகளோ தேவனுடைய கிருபையை அங்கீகரிக்கிறார்கள். So 91 chapter, it talks about new covenant life. எனவே 91ஆம் சங்கீதம் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. That's why the very first blessing it comes rest. அதனால தான் முதல் ஆசீர்வாதமே இளைப்பாறுதல் வருது. What is the first promise in New Testament? புதிய ஏற்பாட்டிலே முதல் வாக்குத்தத்தம் என்ன? You might have seen many promises in Old Testament. நீங்க பழைய ஏற்பாட்டில் अनेक வாக்குத்தத்தங்களை பார்த்திருக்கலாம். Have you seen promises in New Testament? புதிய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தத்தை பார்த்திருக்கீங்களா? There are hundreds of promises in New Testament also. நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. The very first promise is, முதலாவது வாக்குத்தத்தம், they says, I will give you rest. That is the first blessing and promise of New Testament. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுதான் முதல் ஆசீர்வாதமாய் முதல் வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. The first promise which was given by Jesus Christ is, I will give you rest. இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Christian life is not a wrestling life, it is a resting life. கிறிஸ்தவ வாழ்க்கை போராடுகிற வாழ்க்கை அல்ல, அது இளைப்பாறுகிற வாழ்க்கை. It is not fighting with the discipline factors. அது ஒழுக்க நெறிகளோடு கூட போராடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. It is not fighting with rituals. அது சடங்காச்சாரங்களோடு கூட போராடுகிற வாழ்க்கை அல்ல. It is not fighting with religious activities. அது மத கோட்பாடுகளோடு கூட போராடுகிற வாழ்க்கை அல்ல. Which is so called spiritual activities. When Jesus came, he has given us the complete rest, not only from the secular tortures and also the religious tortures. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது உலகத்தின் பிரச்சனைகளிலிருந்து மாத்திரமல்ல
மத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் அவர் இளைப்பாறுதல் தந்தார். For a Gentile there is only one torture. புறஜாதிக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். That is secular tortures. அது உலகத்திலிருந்து வர பிரச்சனை. That may be deaths out of disease or sickness or something else. கடன், நோய் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எதனால கூட இருக்கலாம். But for a Christian there are another torture. ஆனா கிறிஸ்தவனுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. Yes, that is a religious torture. அது மத பிரச்சனை. Have you prayed today morning? இன்று நீங்கள் ஜெபித்தீர்களா? Have you read Bible in this morning? இன்று காலையில் நீங்கள் வேதம் வாசித்தீர்களா? Have you taken fasting? இன்னைக்கு நீ உபவாசம் எடுத்தியா? It is like one woman married two husbands. ஒரு பொண்ணு ரெண்டு புருஷனை கட்டின மாதிரி தான் இருக்கு. One secular husband is kicking in this side. உலக பிரகாரமான புருஷன் பின்னாடி கூட ஏத்துறான். And religious husband kicking other side. சைடுல இருந்து மன பிரகாரமான புருஷன் இப்படி ஏத்துறான். 5 days secular torture. 5 நாள் உலகத்துல இருந்து டார்ச்சர். 1 day pastor torture. ஒரு நாள் பாஸ்டர் இருந்து டார்ச்சர். Where should we go? நம்ம எங்க போவோம்? குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை டங்கு நாடிட்டு இருக்கு. So Jesus came எனவே இயேசு கிறிஸ்து வந்தார் and said, I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Praise the Lord. Praise the Lord. I will unload all your burden. நான் உங்களை பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து. What is this word unloading? இறக்கி வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன வார்த்தை? This word is connected with Pharisees and Sadducees. இந்த வார்த்தை பரிசேயர்களோடும் சதுசேயர்களோடும் கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. Because those religious leaders, ஏனென்றால் அந்த மத தலைவர்கள், they were uploading, அவர்கள் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். but Jesus was unloading. ஆனால் இயேசு கிறிஸ்து இறக்கி கொண்டிருந்தார். Unloading on where did he unload to? எந்த இடத்திற்கு போகும்படி அவர் அதெல்லாம் இறக்கினார்? To the cross. சிலுவைக்கு. So Christian life is unloading life. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இறக்கப்படுகிற வாழ்க்கை. Pentecostal life is uploading life. பெந்தெகோஸ்தே வாழ்க்கை ஏற்றப்படுகிற வாழ்க்கை. O rabala shekere mena hantuna mana shantune mena hadura bala diankara bala badiyan. The first promise is I will give you rest. முதலாவது வாக்குத்தத்தம் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். O remena hanshantara ba. This blessing will be a greatest one to very few people only. It will be felt like that. இந்த ஆசீர்வாதம் மிக சிறந்ததாய் வெகு சிலருக்கு தான் தோன்றினது. Some of you may not feel it. The rest is a big thing. உங்களில் சிலர் இந்த இளைப்பாறுதலை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது கிடையாது. Because the people who is already sitting, he doesn't bother about rest. ஏற்கனவே ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இருக்கவன் இளைப்பாறுதலை பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டான். But the one who was sincerely running, they only can understand the real meaning of rest. ஆனா ஒருத்தன் உண்மையா ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனால மாத்திரம் தான் இளைப்பாறுதலின் உண்மையான அர்த்தத்தை உணர முடியும். The real running people only can understand it. உண்மையா ஓடுறவன் தான் இத புரிஞ்சுக்க முடியும். Even in Old Testament and New Testament, I am always sleeping in the church. They will not understand the real word of rest. பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி சர்ச்சில் எப்பவுமே தூங்குறவனால இத பத்தி புரிந்து கொள்ளவே முடியாது. Why you are speaking with full of zeal about New Testament? ஏன் புதிய ஏற்பாட்டை குறித்து ரொம்ப வைராக்கியத்தோட கூட நீங்க பேசுறீங்க? Because I was following the Old Testament with full zeal. ஏனென்றால் நான் பழைய ஏற்பாட்டை முழு வைராக்கியத்தோடு கூட பின்தொடர்ந்தேன். Why Paul, when he was convicted by the Holy Spirit, he preached like roaring like a lion. ஏன் பவுல் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட பின்பு சிங்கத்தை போல அவன் பிரசங்கித்தான்? Because he tasted the restlessness of the Old Testament. ஏனென்றால் அவன் இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டிலே அவன் ருசி பார்த்திருந்தான். Oh rabala shantuna dyanka rabalaba. The thirsty people only know the value of the water. தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீரோட அருமை தெரியும். So the very first blessing in New Testament is I will give you rest. எனவே புதிய ஏற்பாட்டில் முதல் ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். What rest? என்ன இளைப்பாறுதல்? The rest from the religious activities. மத சடங்குகளில் இருந்து இளைப்பாறுதல். Everything is finished for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாம் முடிக்கப்பட்டு விட்டது. You are sitting in finished ground. I am standing on this finished ground. நீங்கள் முடிக்கப்பட்ட இடத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள், நான் முடிக்கப்பட்ட இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். That's what the greatest blessing who has come under the shelter of the Most High. அதுதான் உன்னதமானவரின் மறைவிற்கு கீழே வருகிறவனுக்கு வருகிற ஆசீர்வாதங்களாய் இருக்கிறது. So why we keep meditating the blessing of the chapter of 91 Psalm? எனவே ஏன் 91ஆம் சங்கீதத்தின் ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ச்சியாய் நாம் தியானிக்க வேண்டும்? Is it because it talks about great blessings? அது ஆசீர்வாதங்களோடு தொடர்புடையதா இருக்கிறதுனாலயா? Not only for that. அதுக்காக மாத்திரம் The கிடையாது. uniqueness of Psalm 91 is it talks about the new covenant lifestyle. 91ஆம் சங்கீதத்தின் தனித்துவம் என்னவென்றால் அது புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிறது. It talks the blessing of the one who
under the shelter of the Most High. இது உன்னதமானவரின் மறைவிற்கு கீழே வருகிறவனுடைய It is ஆசீர்வாதங்களை completely about new covenant life. இது முழுவதுமாக புதிய உடன்படிக்கை வாழ்க்கையை The குறித்து பேசுகிறது. very first verse talk about the rest given by God. இந்த வார்த்தையின் முதல் வசனமே தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலை பற்றி பேசுகிறது. Resting life is only the new covenant life. இளைப்பாறுதல் வாழ்க்கை தான் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை. The greatest difference between the Old Testament life and New Testament life is the Old Testament life is restless and New Testament is restless. பழைய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கும் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை ரெஸ்ட்ஃபுல்லா இருக்குது. Okay, then what the chapter 91 try to say? பின்ன ஏன் 91ஆம் சங்கீதம் என்னதான் சொல்ல வருகிறது? These all blessings, இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் it comes only through rest. இவை எல்லாம் இளைப்பாறுதலின் மூலமாக தான் வருகிறது. Hallelujah. Hallelujah. 91 chapter 91ஆம் சங்கீதம் will become a manifestation not by the fasting but by rest. உபவாசத்தினாலே நிறைவேறாமல் அது இளைப்பாறுதலின் மூலமாய் நிறைவேறுகிறது. The more and more you connect yourself with rest, you can see this chapter will be manifested in your life. எந்த அளவுக்கு நீங்கள் இதை இளைப்பாறுதலோடு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். Oh, what kind of rest? எந்த மாதிரியான இளைப்பாறுதல்? I am righteous in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் Each இருக்கிறேன். and every sin was cleansified on the cross 2000 years back. ஒவ்வொரு பாவமும் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே சிலுவையிலே கழுவப்பட்டு விட்டது. Now I am like Jesus. நான் இப்பொழுது இயேசுவை போல இருக்கிறேன். I am cleansified by his blood. நான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறேன். Both of our blood is same. எங்க ரெண்டு பேரோட இரத்தமும் ஒன்று. So both of our holiness level is same. எங்க ரெண்டு பேருடைய பரிசுத்த அளவும் ஒன்றாய் இருக்கிறது. Oh, again and again if you are meditating and keep meditating in your mind, you will see what rest is. மறுபடியும் இதை நீங்க சிந்திச்சு தியானித்து கொண்டே இருந்தீங்கன்னா இளைப்பாறுதல்னா என்னங்கறத உங்க உடம்பில நீங்க உணர்வீங்க. So 91 chapter talks about in Christ life. எனவே 91ஆம் சங்கீதம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. What is in Christ life? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கைனா என்ன? The blessings and the reality of in Christ life. ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவிற்குள் இருக்கிறவங்களால் வருகிற அந்த இயல்பு தன்மையும் குறித்து பேசுகிறது. So what are the blessings of in Christ life? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? If you go through 91 chapter you can understand it. 91ஆம் சங்கீதத்தை வாசிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. The first blessing is rest. முதலாவது ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். The second blessing free of cost blessings. இரண்டாவது இலவசமாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். Refugee. அகதி வாழ்க்கை. The third that is free of cost blessings. இலவசமாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். Number 3 in Christ life blessing is complete protection. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுல மூணாவது ஆசீர்வாதம் முற்றிலுமான பாதுகாப்பு. The fourth one is endless hope. நான்காவது விஷயம் முடிவில்லாத நம்பிக்கை. The second verse say I will say you are my God in whom I trust. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நீரே நான் நம்பி இருக்கிற தேவன் என்று சொல்லுவேன். Outside of Christ you will have a hopeless end. கிறிஸ்துவுக்கு வெளியே நீங்கள் நம்பிக்கையில்லா முடிவை பெற்றிருக்கிறீர்கள். But in Christ you will have a endless hope. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் முடிவில்லா நம்பிக்கையை பெற்றிருக்கிறீர்கள். So we have a hope. எனவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. That hope is heaven. அந்த நம்பிக்கை பரலோகம். You have faith. நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. The faith is righteousness. அந்த விசுவாசம் நீதியாய் இருக்கிறது. Oh Rabala Shantanama. The fifth blessing is under God's supervision life. ஐந்தாவது ஆசீர்வாதம் தேவனுடைய பரிபூரண அந்த செழிப்பிற்கு கீழாய் வருகிறது. It talks about the enemy's snare. எதிரிகளுடைய கண்ணிகளை குறித்து பேசுகிறது. Bible says I will save you from all your enemies snare. வேதம் சொல்லுகிறது நான் உன்னை வேறனுடைய கண்ணிகளுக்கு விலக்கி காப்பேன் என்று. Talks about in Christ life means under a supervision life. தேவனுடைய கண்காணிப்பின் கீழே இருக்கிறது தான் கிறிஸ்து. The sixth blessing is assurance of the presence of God. ஆறாவது ஆசீர்வாதம் என்னன்னா தேவனுடைய பிரசன்னத்தின் உங்களுக்கு உத்தரவாதம். I will cover you with my feathers. நம்முடைய சிறகுகளாலே நான் உன்னை மூடுவேன். People who accepted Jesus Christ as their personal savior, they have assurance of the presence of Holy Spirit. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் மூடுதலின் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You need not wait for the presence of God. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You need not struggle for the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. You need not fight for the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. You have the assurance of the presence of God. உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்திற்கான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Assurance of the Holy Spirit's presence. தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்திற்கான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In New Testament one of the great promise is Holy Spirit anointing. பரிசுத்த புதிய ஏற்பாட்டிலே மிக உன்னதமான வாக்குத்தத்தங்களில் ஒன்று பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். Oh rabala shantuna marabala. The seventh blessing is life connected with easily operating faith. ஏழாவது ஆசீர்வாதம் என்னன்னா எளிதாய் செயல்படக்கூடிய விசுவாசம். Operating faith easily. விசுவாசத்தை எளிதாய் நாம் செயல்பட வைப்பது.
That is the seventh blessing அதுதான் ஏழாவது ஆசீர்வாதம். in Christ's life. அது கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. Faith will be operated spontaneously. உங்களுக்குள்ளே விசுவாசம் அது தானாய் பலன் கொடுக்கும். The eighth blessing 9:16 is fearless life. 96ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது பயமில்லாத வாழ்க்கை தான் எட்டாவது ஆசீர்வாதம். 9:17 it talks about unique life. 91:7 சொல்லுகிறது தனித்துவமான வாழ்க்கை. 9:11 says angelic ministry. 91:11 சொல்லுகிறது தேவதூதர்கள் ஊழியம். 9:13 says overcoming life. 91:13 சொல்லுகிறது மேற்கொள்ளுகிற வாழ்க்கை. 9:14 says not perfection based life but affection based life. 91:14 சொல்லுகிறது perfection based life கிடையாது உறவின் அடிப்படையிலான வாழ்க்கை. 91:15 it talks about the assurance of answers. 91:15 சொல்லுகிறது பதில் கிடைப்பதிலே உத்தரவாதம். 9:15 says immortality. 91:15 சொல்லுகிறது முடிவில்லாத வாழ்க்கை. 9:15 says millennium age. 91:15 சொல்லுகிறது அரசாட்சி. What a blessings are there inside of Christ. கிறிஸ்துவுக்குள்ள என்ன அருமையான ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க. If you want to take notes, I am ready to read it again. நீங்க நோட்ஸ் எடுக்க திருப்பி விரும்புனீங்கன்னா நான் மறுபடியும் வாசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். Let me read the 16 blessings. 16 ஆசீர்வாதங்களையும் நான் வாசிக்கிறேன். The first is 91:1 rest. 91:1 இளைப்பாறுதல். In Christ life there is rest. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை இளைப்பாறுதல். The second blessing is 91:2 free of cost blessing. 91:2 இலவசமாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். Refugee. அகதி வாழ்க்கை. The third blessing is 91:2 complete protection. மூணாவது ஆசீர்வாதம் 91:2 முற்றிலுமான பாதுகாப்பு. The fourth blessing is 91:2 hopeful life, endless hope. நான்காவது ஆசீர்வாதம் 91:2 முடிவில்லா நம்பிக்கை. The fifth blessing 91:3 is under supervision life. ஐந்தாவது ஆசீர்வாதம் 91:3 தேவனால் கண்காணிக்கப்படக்கூடிய வாழ்க்கை. The sixth blessing is 91:4 assurance of the presence of God. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினுடைய உத்தரவாதம். The seventh blessing is easily operating faith. ஏழாவது ஆசீர்வாதம் தானாகவே செயல்படக்கூடிய விசுவாசம். The eighth blessing is 91:6 fearless life. எட்டாவது ஆசீர்வாதம் 91:6 பயமில்லா வாழ்க்கை. The ninth blessing is 91:7 a unique life. ஒன்பதாவது ஆசீர்வாதம் 91:7 தனித்துவமான வாழ்க்கை. And tenth blessing is 91:11 angelic ministry. பத்தாவது ஆசீர்வாதம் 91:11 தேவதூதர்கள் ஊழியம். 11th blessing is 91:13 overcoming life. 91:13 மேற்கொள்ளுகிற வாழ்க்கை. 12th blessing is 91:14 not perfection based life but affection based life. 12வது ஆசீர்வாதம் 91:14 அது perfection based வாழ்க்கை கிடையாது அது உறவின் அடிப்படையிலான வாழ்க்கை. The 13th blessing is 91:14 in his name. That's what today I am going to preach. 13வது ஆசீர்வாதம் 91:14 அவருடைய நாமத்தின் பேரில். The life connected with his name. தேவனுடைய நாமத்தோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை. The 14th blessing is 91:15. 14வது ஆசீர்வாதம் 91:15 இருக்கிறது. Assurance of answers. பதில் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். Assurance of answers. பதில்கள் கிடைக்கக்கூடிய உத்தரவாதம். The 15th blessing is 91:15. 15வது ஆசீர்வாதம் 91:15 இருக்கிறது. Immortality. முடிவில்லாத வாழ்க்கை. 16th blessing is 91:15. 16வது ஆசீர்வாதம் 91:15 இருக்கிறது. Millennium age. 1000 ஆண்டு அரசாட்சி. Praise God. Oh, what a precious blessings we have. எவ்வளவு அருமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். That's what Peter says, what a precious promises we have. அதை தான் பேதுரு சொல்லுகிறார் எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்களை நான் பெற்றிருக்கிறோம். Precious promises. விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள். Precious promises. விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள். A pearl, I don't know the merchant who is selling pearls and diamonds only can understand the value of the diamond and pearl. ஒரு முத்துக்களையும் ஒரு வைரத்தையும் விற்கிற வியாபாரிக்கு தான் தெரியும் அதோட அருமை எவ்வளவு விலையேறப்பட்டது என்று. As a merchant I know the value of these pearls. ஒரு வியாபாரியா இந்த முத்தோட விலையை பற்றி எனக்கு தெரியும். I know the value of each and every pearl of this chapter. இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தின் மதிப்பு எனக்கு தெரியும். It is transforming my life. அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. It will transform your life. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். It is transforming my mind. அது என்னுடைய சிந்தனையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. It is giving me a supernatural life. அது எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது. It is giving me extraordinary rest in my life. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதலை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. It is giving me extraordinary God given thoughts. அது எனக்கு தனித்துவமான தேவன் தந்த சிந்தனைகளை கொடுக்கிறது. My beloved brother and sister, if you open your heart and listen God's word carefully, you will experience the supernatural experience in your life. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் நீங்கள் உங்கள் இதயத்தை திறந்து தேவனுடைய வார்த்தையை ஜாக்கிரதையாக கேட்பீர்கள் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையிலும் அனுபவிக்க முடியும். 91 chapter is the will of God. 91ஆம் சங்கீதம் தேவனுடைய உயிலாய் இருக்கிறது. Yes, it's a will of God. அது தேவனுடைய உயிலாய் இருக்கிறது. It's a will of God. அது தேவனுடைய உயிலாய்
உரிமையா It இருக்கிறது. is your rights, birthright. அது உங்களுடைய பிறப்புரிமையா It இருக்கிறது. is your inheritance. அது உங்களுடைய சுதந்திரமா இருக்கிறது. Oh, we have started experiencing these all things. ஓ, இவை எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம். Aramana Shanto. Let us meditate this week blessings. இந்த வாரம் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிப்போம். These all blessings which is connected with in Christ life. இவை இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையினாலே வருகிறது. Let us read verse 14. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Because he loves me, says the Lord, I will rescue him, I will protect him, I will protect him, for he acknowledges my name. for he acknowledges my name. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் Come on, come on, come on. The very important word of this verse is for he acknowledges my name. இந்த வசனத்தின் மிக முக்கியமான பகுதி என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். Christian life is acknowledging Jesus name. கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு என்கிற நாமத்தை அறிந்திருப்பது. It is not acknowledging our own name. நம்முடைய சொந்த பெயரை அறிந்து அங்கீகரிப்பது கிடையாது. You know who I am? யாருன்னு உனக்கு தெரியுமா? You know how I pray? நான் எப்படி ஜெபிப்பேன்னு உனக்கு You தெரியுமா? know how long I am standing on my knees? என்னுடைய முழங்காலிலே நான் எவ்வளவு நேரம் நிப்பேன்னு தெரியுமா? You know how I was from my childhood? நான் சிறு வயதில இருந்து நான் எப்படி வளர்க்கப்பட்டேன் தெரியுமா? You know how discipline I am following? நான் எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? Are you acknowledging your name? உங்க நாமத்தை நீங்க அங்கீகரிக்கிறீங்களா? You will not have the complete protection. உங்களுக்கு அந்த பரிபூர்ண பாதுகாப்பு கிடைக்காது. But Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, I will protect him நான் அவனை பாதுகாப்பேன். because he acknowledges my name. ஏனென்றால் அவன் என்னுடைய நாமத்தை அங்கீகரிக்கிறான், அறிந்திருக்கிறான். Glorifying his name. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். Not just glorifying, it is acknowledging his name. வெறும் மகிமைப்படுத்துறது கிடையாது, அவருடைய நாமத்தை Each அங்கீகரிக்கிறார். and every blessing in your life should acknowledge Jesus name. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அவருடைய நாமத்தின் பேரில் Each and அங்கீகரிக்கப்படும். every success should acknowledge Jesus name. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியும் அவருடைய நாமத்தின் பேரில் Each and அங்கீகரிக்கப்படும். every day of your life should be acknowledged Jesus name. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தினாலே அங்கீகரிக்கப்பட Each வேண்டும். and every answer of your prayer should acknowledge Jesus name. உங்கள் ஜெபத்தின் ஒவ்வொரு பதில்களும் அவருடைய நாமத்தின் பேரில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். That's why we are praying in the name of Jesus. அதனால் தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கிறோம். Christian life is not acknowledging our own name. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம பேரை பீத்திக்கிறது கிடையாது. Our name was completely consumed. நம்மளுடைய நாமம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு The விட்டது. moment you accepted Jesus Christ, your personal name was consumed. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய நாமம் அழிக்கப்பட்டு விட்டது. He has put his name on you. அவர் உங்கள் பேரில் தன்னுடைய நாமத்தை வைத்து So விட்டார். each and every blessing, it is coming to you not for your name but for his name. எனவே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அது உங்க நாமத்துக்கு வரது கிடையாது, அவருடைய நாமத்தின் பேரில் வருகிறது. The Father is giving you an answer for your prayer, பிதாவானவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். not for your name உங்க நாமத்தினால but அல்ல, for the name of Jesus. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் நிமித்தம். What is there in name? அந்த நாமத்துல என்ன இருக்கு? Name is not just a name. நாமம்ங்கிறது வெறும் நாமம் கிடையாது. It talks about life. அது ஜீவனை குறித்து பேசுகிறது. Name means life. நாமம் என்பது ஜீவன். Name means character. நாமம் என்பது Name means குணாதிசயம். paid price. நாமம் என்பது கிரயம். The price which I pay is my name. நான் செலுத்தப்பட்ட கிரயம் தான் என்னுடைய நாமம். The price which he paid is his name. அவர் செலுத்தப்பட்ட அந்த கிரயம் தான் அவருடைய நாமம். So when you come in your name, that means you come in your righteousness by your life. எனவே நீங்க உங்க நாமத்தின் பேரில் வரீங்கன்னா உங்களுடைய சுயநீதியின் பேர்ல, உங்களுடைய கிரியையின் பேர்ல நீங்க வரீங்க. That is Old Testament life, my beloved brother and sister. அது பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை. But 91 talks about acknowledging his name. ஆனால் 91ஆம் சங்கீதம் அவருடைய நாமத்தை குறித்து பேசுகிறது. I am receiving blessings. நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். Bible says I will protect him வேதம் சொல்கிறது, நான் அவனை பாதுகாப்பேன். because ஏனென்றால் he acknowledges my name. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. Wow, 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 wow. Shekarabala diremene hantuna manamadiyana. Acknowledging Jesus name. இயேசுவின் நாமத்தை அறிந்திருப்பது. I think chapter 2 and verse 20 in book of Galatians. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Let's read in English. I
have been crucified with Christ, I have been crucified with Christ, and I no longer live, and I no longer live. but Christ lives in me. Come on, say, and I no longer live. and I no longer live. But Christ lives in me. But Christ lives in me. The life I now live, The life I now live now live in the body, in the body, I live by faith I live by faith in the Son of God, in the Son of God, who loved me who loved me and gave himself for me. and gave himself for me. Hallelujah. 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 Amen. Praise God. Hallelujah. 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 The next verse நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறது இல்லை. in English. I do not set aside the grace of I do not set aside set aside the grace of God. the grace of God. Hallelujah. See, people are there who are set asiding God's grace, setting aside God's side. சில ஜனங்கள் இருக்கறாங்க தேவனுடைய கிருபையை அப்படியே ஓரமா வச்சிருது. I do not frustrate the grace of God. For if the righteousness come by the law, then Christ is dead is in vain. Christ is dead in vain. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. Three words, important words are here. மூன்று முக்கியமான வசனங்கள் இங்கே இருக்கிறது. Grace of God, தேவனுடைய கிருபை, law, நியாயப்பிரமாணம், Christ is dead, கிறிஸ்து மரித்தது, righteousness. நீதி. Four words. நான்கு வசனங்கள். The righteousness word is not connected with law. நீதிங்கிற வார்த்தை நியாயப்பிரமாணத்தோடு கூட இணைக்கப்பட்ட வார்த்தை அல்ல. What is law? நியாயப்பிரமாணம்னா என்ன? Living by our own efforts to complete God's demands. தேவனுடைய விஷயங்களை நம்மளுடைய சொந்த முயற்சி எடுத்து வாழ நினைப்பது. Righteousness will never come by fulfilling law. நீதியானது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதன் மூலமாய் வராது. It will never come. அது ஒரு நாளும் வராது. It will never come. அது ஒரு நாளும் வராது. Bible clearly says, if righteousness come by the law, then why should Christ was crucified? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. So the righteousness is connected with the crucified Christ. எனவே நீதி என்பது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. Strip out all my sins on the cross. அவர் சிலுவையில் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உரிந்து விட்டார். And he putting on himself. அவர் தன்மேலே அதையெல்லாம் போட்டுக்கொண்டார். And he stripped out all his righteousness and he sticked on me. தன்னுடைய நீதியை எல்லாம் உரிந்து அதை என்னுடைய மேலே போட்டு விட்டார். So I am living in Jesus name. எனவே நான் அவருடைய நாமத்தினாலே வாழ்கிறேன். I am acknowledging what he has done on the cross. நான் அவர் சிலுவையிலே என்ன செய்தேனோ அதை குறித்து நான் அங்கீகரிக்கிறேன். Could you understand what is acknowledging the name? நாமத்தை அங்கீகரிக்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? Could you understand what is acknowledging the name? உங்களுக்கு புரியுதா? அக்னாலஜ் தேவனுடைய நாமத்தை அங்கீகரிக்கிறதுனா என்னங்கிறது. Let's read the last verse. I do not set aside the grace of God, for if righteousness could be gained through law, Christ died for nothing. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. So acknowledging God's name means acknowledging whatever he did on the cross. எனவே தேவனுடைய நாமத்தை அங்கீகரிப்பதுன்னா என்னன்னா அவர் சிலுவையில என்னெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் அங்கீகரிப்பது ஏற்றுக்கொள்வது. The name it talks about whatever he did. அந்த நாமம் அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் பத்தி பேசுது. If 20 years back, I think in 90s, 20 வருஷத்துக்கு முன்னாடி 90களிலே if you say I am Ottrekkan Sivarajan, நான் ஒற்றைக்கன் சிவராஜன் நான் சொன்னேன்னா then police will catch you. இப்ப போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடும். Which is in the name? அந்த பேர்ல என்ன இருக்கு? It is not just a name. அது வெறும் பேர் கிடையாது. There is a lot of things crime between the name. அந்த பேருக்கு பின்னாடி பெரிய குற்றம் எல்லாம் இருக்கு. If you are a female 30 years in 80s, if you say you are Polan Devi, நீங்க ஒரு லேடியா இருந்து ஒரு 80ஸ்ல அதாவது 80களில நீங்க பூலாந்தேவின்னு சொன்னீங்கன்னா police will arrest you. போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடும். Which is in the name? அந்த பேர்ல என்ன இருக்கு? Behind that name there are a lot of crimes. அந்த பேருக்கு பின்னாடி நிறைய குற்றம் இருக்கு. Every name is connected with the life. அந்த ஒவ்வொரு நாமமும் ஒரு வாழ்க்கையோடு கூட தொடர்புடையதா இருக்கு. If I acknowledge Jesus name means நான் இயேசு என்கிற நாமத்தை அங்கீகரிப்பேன் என்றால் what I come to say, நான் என்ன சொல்ல வரேன்னா
I am acknowledging whatever he did on the cross. அவர் சிலுவையில என்னெல்லாம் பண்ணாரோ அதையெல்லாம் நான் அங்கீகரிக்கிறேங்கிறத சொல்றேன். ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆமென். அங்கீகரிப்பதில் ஒப்புக்கொள்ளுகிறேன். ஒப்புக்கொள்கிறேன். சரியான வார்த்தை. அடையாளம் கண்டுகொள்கிறேன், அதற்கு ஆதரவு அளிக்கிறேன். கை தட்டுங்க. ஆமென். சரியான வார்த்தை. Yes, I could feel it, but I couldn't express it. I acknowledge it. அதுக்கு ஆதரவு அளிக்கிறேன். நான் அதுக்கு ஆதரவு அளிக்கிறேன். அதை அக்னாலேஜ் பண்றேன். நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். இவர் வந்து இப்ப நிக்கிறாரு, அது எதுக்கு இப்போ எலெக்ஷன் நிக்கிறாரு. I acknowledge him. இவர் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாரு, நான் இவருக்கு வந்து ஆதரவு அளிக்கிறேன். இவர் வந்து இருப்பதற்கு பூரண சமூகம் நான் சொல்றேன். இவர் ஆமென். Okay, just like that. அதே மாதிரி தான். I acknowledge. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். The finished work on the cross. சிலுவையிலே முடிக்கப்பட்ட வேலையை ஒத்துக்கொள்கிறேன், அதற்கு ஆதரவு அளிக்கிறேன். That means connected with the name means connected with the finished work. நாமத்தோடு கூட இணைந்திருப்பது என்னவென்றால் முடிக்கப்பட்ட வேலையோடு கூட இணைந்திருப்பது. Oh, for he acknowledges my name means for he acknowledges my work on the cross. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறான், ஒத்துக்கொள்கிறான் என்றால் நான் முடித்த வேலையை அவன் ஒத்துக்கொள்கிறான். The Jews are still trying to reach God by their own efforts. யூதர்கள் இன்னமும் தங்கள் சொந்த முயற்சியினால் தேவனை அடைய முயற்சி செய்கிறார்கள். Because they do not acknowledge the finished work of Christ on the cross. ஏனென்றால் அவர்கள் சிலுவையிலே இயேசு செய்து முடித்த வேலையை அவர்கள் இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. Their each and every prayer is not connected with the name of Jesus but with their own name. அவர்களுடைய ஒவ்வொரு ஜெபமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தோடு கூட இணைக்கப்படாமல் அவர்களுடைய சொந்த நாமத்தினால இணைக்கப்பட்டிருக்கிறது. Many people are here. அநேக ஜனங்கள் இங்க இருக்கிறீங்க. They are thinking that you are unfit for blessings. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. Because you are connected with your name. நீங்கள் உங்க நாமத்தோடு கூட இணைந்திருக்கிறீர்கள். But I feel I am fit for all blessings. ஆனால் நான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தகுதியானவன் என்று நான் உணர்கிறேன். I am fit for making another heaven on the earth. இந்த பூமியில இன்னொரு பரலோகத்தை உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். I believe that God, the heavenly Father, will make another planet for me. நான் இந்த பரலோக பிதா எனக்கென்று ஒரு தனி கிரகத்தையே உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். Because I am fit for that love. ஏனென்றால் அந்த அன்பிற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேன். Because I am not Justin, I am Jesus. ஏனென்றால் நான் ஜஸ்டின் கிடையாது, நான் இயேசு. Because he has put his name on me. ஏனென்றால் அவன் தம்முடைய நாமத்தை என் மேல் வைத்து விட்டார். So when heavenly Father see me, he sees us Jesus. அப்ப பிதாவானவர் என்னை பார்க்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். Oh rabala shantane menadiyanka, my name was consumed. என்னுடைய நாமம் அழிந்து விட்டது. I denied my name. என்னுடைய நாமத்தை நான் மறுத்து விடுகிறேன். I am living in Jesus name. நான் இயேசுவின் நாமத்தினாலே I am acknowledging Jesus name. இயேசுவின் நாமத்தை ஒப்புக்கொள்கிறேன். I am speaking in Jesus name. இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன். I am praying in Jesus name. இயேசுவின் நாமத்திலே I am ஜெபிக்கிறேன். passing every day in Jesus name. ஒவ்வொரு நாட்களையும் இயேசுவின் I am getting every blessing in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பெறுகிறேன். Shakarabala diyankaraba. I was completely denied. நான் முற்றிலுமாய் மறுக்கப்பட்டேன். Denying ourselves is not torturing our body. நம்முடைய வாழ்க்கையை வந்து மறுத்து விடுகிறதுங்கிறது நம்முடைய சரீரத்தை வந்து துன்புறுத்துறது கிடையாது. Very deeper statement I am going to utter. ஆழமான ஒரு ஸ்டேட்மென்ட் நான் சொல்ல போறேன். Denying ourselves, it is not torturing our body. சுய வெறுப்பு என்பது உங்களுடைய சரீரத்தை துன்புறுத்துறது கிடையாது. It is torturing our pride. இது நம்மளுடைய பெருமையை துன்புறுத்துவது. It is breaking our proud. நம்மளுடைய அகந்தையை உடைப்பது. It is breaking our discipline, the pride on our own discipline. நம்மளுடைய ஒழுக்க நெறியின் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த அகந்தையை உடைப்பது. It is breaking and exterminating our own discipline in religious life. நம்மளுடைய சொந்த மதவாத வாழ்க்கையின் மேல் வைத்திருக்கிற அகந்தையை உடைத்து எறிவது. That is what self denial. அதுதான் சுய வெறுப்பு. I am getting everything in the name of Jesus. நான் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொண்டிருக்கிறேன். Bible says I will protect him. வேதம் சொல்லுகிறது நான் உன்னை பாதுகாப்பேன். I will protect him. நான் அவனை பாதுகாப்பேன். Because ஏனென்றால் he acknowledges my name. அவன் என்னுடைய நாமத்தை ஒத்துக்கொள்ளுகிறான். Come on, say in the name of Jesus. எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தில். Open your mouth. வாயை திறந்து சொல்லுங்க. In the name of Jesus. In the name of Jesus. I acknowledge his name. I acknowledge his name. I acknowledge his I name. acknowledge his name. And getting all blessings in his name. அவருடைய நாமத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் So பெற்றுக்கொள்கிறேன். Christian life is living in Jesus name. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழுகிற It is வாழ்க்கை. not only receiving answers in Jesus இது name. வெறும் ஜெபத்திலே அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணி பதில்களை பெற்றுக்கொள்கிறது மாத்திரம் கிடையாது. It is living every day in Jesus name. ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்திலே வாழ்றது. I am
am getting everything in Jesus' name. ஒவ்வொன்றையும் அவருடைய நாமத்திலே I am பெறுகிறேன். moving in Jesus' name. அவருடைய நாமத்திலே I am நகருகிறேன். sleeping in Jesus' name. அவருடைய நாமத்திலே தூங்குகிறேன். Aura bala shekere mena mahantuna dianka. That's one of the greatest blessing. மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது. It is in Christ life. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை. That's why our life is called in Christ life. எனவேதான் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது. So, when you receive His name on you, you acknowledge His name. அவருடைய நாமத்தை நீங்க பெற்றுக்கொண்ட பொழுது அவருடைய நாமத்தை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். Amen. ஆமென். Amen. Amen. Let us read the 20th verse. Then we'll go for John 16:24. I have been crucified with Christ, and I no longer live. I no longer live. But Christ lives in me. இனி நான் அல்ல. ஆமென். இனி நான் அல்ல. The life I now Thinking positively or proudly something about you is not only self. உங்களை குறித்து பெருமையாக நினைப்பது மாத்திரம் சுயம் கிடையாது. If you are thinking about yourself guilty, that is also self. உங்களை குறித்து நீங்கள் உங்களை குறித்து குற்றமாக உணர்வதும் தான் சுயம். Inferior or superior, both are connected with self. உயர்வாக எண்ணுவதும் தாழ்வாக எண்ணுவது ரெண்டுமே சுயத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கு. Religious people sometimes they will boast, sometimes they will come to least. மதவாதிகள் சில நேரம் தங்களை ரொம்ப உயர்த்துவாங்க, சில நேரம் தங்களை அப்படியே ரொம்ப தாழ்த்திடுவாங்க. That is what their life. அதுதான் அவங்களோட வாழ்க்கை முறை. But we are not connected with inferior or superior. We never feel inferior superior because we are connected in the name of Jesus. நாம் உயர்வோடும் தாழ்வோடும் கூட இணைக்கப்பட்டவர்கள், நாம் இயேசுவின் நாமத்தோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். Hallelujah. Hallelujah. Every day we are living in Jesus' name. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Our provision it comes in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே தான் நமக்கு எல்லா ப்ரொவிஷனும் வருகிறது. Hallelujah. Hallelujah. For example, I book a room in a star hotel in my name. என் பேர்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்றேன். And make him stay there. நான் இவரை அங்க போய் தங்க வைக்கிறேன். So 3 days he is staying there. 3 நாள் அவர் தங்கி இருக்கிறார். He can stay there. அவர் அங்க தங்கலாம். He can come to the restaurant. அவர் ரெஸ்டாரன்ட்க்கு வரலாம். And take the breakfast. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். And take the meals. மத்தியான சாப்பாடு சாப்பிடலாம். And evening tiffin. நைட் ஈவினிங் டிஃபன் சாப்பிடலாம். And night also dinner. நைட் டின்னரும் சாப்பிடலாம். Everything. எல்லாமே He is enjoying. எல்லாத்தையுமே அவர் அனுபவிக்கிறார். In the name of me. என்னுடைய நாமத்தினாலே. When the waiter says or the reception says, in which name you booked the room? ரிசப்ஷனிஸ்ட் கேட்பாங்க, யார் பேர்ல ரூம் புக் பண்ணிருக்கீங்க? Immediately should not say James. இவர் உடனே ஜேம்ஸ்னு சொல்ல கூடாது. They will see and they will tell, don't play games. அவர் சொல்லுவார், தம்பி இந்த விளையாட்டுலாம் வேணாம். There is no James here. இங்க ஜேம்ஸ்ங்கற பேரே இல்லையே. So then he will acknowledge my name. அப்புறம் அவர் சொல்லுவாரு என்னுடைய நாமத்தை. Justin. ஜஸ்டின்ங்கற பேர்ல தான். Then they will acknowledge him. அதுக்கு அப்புறம் தான் அவங்க இவரை அங்கீகரிப்பாங்க. So each and every blessing inside of the hotel, it is in the name of myself. Only he is enjoying. ஹோட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் என்னுடைய பேரின் பேரில் தான் இவர் அனுபவிக்க முடியும். Just like that. அதே மாதிரி தான் Jesus Christ. இயேசு கிறிஸ்து. He booked a grand success on the cross in my name. என்னுடைய பேரிலே சிலுவையிலே மிகப்பெரிய வெற்றியை அவர் சம்பாதித்து விட்டார். And he told me, let's enjoy the world. அவர் சொல்றார், இந்த உலகத்தை அனுபவி ராஜானே. Everything is finished. எல்லாமே முடிஞ்சிருச்சு. Everything is finished. எல்லாமே முடிஞ்சிருச்சு. Everything is finished. எல்லாமே முடிந்து விட்டது. Enjoy every success. ஒவ்வொரு வெற்றியும் அனுபவி. Enjoy the prosperity. எல்லா செழிப்பையும் அனுபவி. Enjoy all the miracles. எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவி. If anyone asks the name, யாராச்சும் உங்க பேரை கேட்டாங்க, if anyone asks the name, யாராச்சும் உங்க பேரை கேட்டாங்க, if anyone asks the name, யாராச்சும் உங்க don't say your name, say my name. உன் பேரை சொல்லாத, என் பேரை சொல்லு. Say in Jesus name. இயேசுவின் நாமத்தினால சொல்லு. That is what acknowledging his name. அதுதான் அவருடைய நாமத்தை ஒற்று. That is what Christian life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Shekere melahadura mana shantuna dianka. So Bible says, வேதம் சொல்லுகிறது, I will protect him. நான் அவனை பாதுகாப்பேன். For he acknowledges my name. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால். Let us continue the verse. அந்த வசனத்தை தொடர்ந்து படிப்போம். Because he loves me, says the Lord, I will rescue him. I will protect him. I will protect him. For he acknowledges my name. For he acknowledges my name. He will call on me. He will call on me. And I will answer. The blessings of the name, it continues. நாமத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்கள் தொடர்ச்சி அப்படியே வருது.
He will call on me, He will call on me, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், and I will answer him. and I will answer him. It is a promise. Amen. It's a promise. It's a promise. It's a promise. Hallelujah. He will call on me, And I will answer and him. I will Answer him. answer him. Answer him. அடுத்து. I will be with him in trouble. I will be with him in trouble, the time of needs. I will deliver him I will deliver him from all the troubles, and honor him. and I honor him because he acknowledges my name. ஆமென் ஆமென். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், ஏனென்றால் அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறான். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. In a film, there was a assistant commissioner who was doing encounter all the rowdies. ஒரு படத்துல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படியே எல்லா ரவுடியையும் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காரு. Like a mental. ஒரு மென்டல் மாதிரி. One rowdy said, "Hey, if you have dil, you can come and kill me." ஒரே ஒரு ரவுடி மாத்திரம் சொல்றான், உனக்கு தில் இருந்தா என்னை வந்து கொல்றா பார்க்கலாம். So everybody, they were tremble about his statement. அந்த ஸ்டேட்மென்ட் கேட்டு அவ்வளவு பேர் நடுக்கத்துல Another Don was celebrating a birthday function. இன்னொரு ஒரு பெரிய டான் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. So he entered into that Don's shadow. எனவே அந்த மாதிரி சொன்னவன் வந்து அந்த டான் கூட நிழலுக்குள்ள வந்துட்டான். Everybody trying to push him out. அந்த டான் கூட இருந்தவங்க அவனை வெளியில அனுப்ப பார்க்கறாங்க. Because the assistant commissioner will come and kill him and also every one of us. ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து இவனை மாத்திரம் இல்ல சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கொன்றுவான்னு. When they trying to push him out, அவனை வெளியே தள்ள முயற்சிக்கும் பொழுது the rowdy will say அந்த ரவுடி சொல்றான், towards the Don, அந்த டானை பார்த்து சொல்றான், I challenged him in your name only. உன் பேரை வச்சு தான் நான் அவனுக்கு சேலஞ்சே கொடுத்திருக்கேன். If he kills me, அவன் என்னைய கொன்னுட்டான்னா it is really ashamed to your name. உன் பேருக்கு தான் அசிங்கம். Immediately the Don will say, shut all the doors. உடனே டான் சொல்றான், எல்லா கதவையும் மூடுறா, Let him come inside. அவன் உள்ள வரட்டும், Let us see what the assistant commissioner do. பாத்துக்கலாம் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன பண்றான். That's what coming under the name. அதுதான் பேருக்கு கீழே நாமத்துக்கு When கீழே we use in the name of Jesus, இயேசு என்கிற நாமத்தை நாம் யூஸ் பண்ணும் பொழுது, when we utter the name of Jesus, இயேசு என்கிற நாமத்தை நாம் சொல்லும் then பொழுது, heaven will say, shut the doors. ஓ பரலோகம் எல்லா கதவையும் மூட Let us see சொல்லுது. what the enemy will do. எதிரி Come on. என்ன செய்றான் தான் பாப்போம். Because he used my name. ஏனென்றால் அவன் என்னுடைய நாமத்தை Because he acknowledged my name. ஏனென்றால் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறான். Acknowledging God's name is not an easy thing, my beloved brother and sister. தேவனுடைய நாமத்தை ஒப்புக்கொள்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. When you acknowledge his name, Bible give you a promise that I will answer you. ஓ நீங்கள் அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணும் பொழுது வேதம் நான் உனக்கு பதிலளிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. It is a promise. அது ஒரு சத்தியமாய் இருக்கிறது. He give you a promise. அது ஒரு சத்தியமாய் அவர் உங்களுக்கு இருக்கிறது. சத்தியம் பண்ணி சொல்றாரு, நான் உனக்கு பதில் தருவேன்டா, என் பேரை நீ சொன்னீனா. கையை தட்டுங்க. ஆமென். ஆமென், ஆமென். Let us read John 16 verse 24. Let me finish it here. யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Until now, you have not asked for anything you have not asked for anything in my name. in my name. Ask and you will receive. Ask and you will receive, And your joy will and be your complete. joy will be complete. Hallelujah. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. Until now, until when? இதுவரைக்கும்னா எதுவரைக்கும்? The whole Old Testament people, முழு பழைய ஏற்பாட்டு ஜனங்களும் they were praying only in their own name. அவர்கள் தங்களுடைய நாமத்தின் பேரில் தான் அவங்க ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Until that period, அந்த பீரியட் வரைய nobody prayed in Jesus' name. யாருமே இயேசு என்கிற நாமத்துல ஜெபிக்கல. Jesus said, இயேசு கிறிஸ்து சொன்னார், until now nobody prayed in my name. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. Everybody, they are receiving your answers in your name. ஒவ்வொருவரும் உங்க பேர்ல தான் நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டீங்க. Now you start asking my name. இப்ப நீங்க என் பேர்ல கேட்க ஆரம்பிங்க. Your joy will be complete. உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும். The complete answers. முழுமையான பதில்கள். The complete answer. முழுமையான பதில்கள். If
if you pray in Jesus name, there will not be a partial answers. இயேசு நாமத்தினால் நீ ஜெபிக்கும்போது பாதி பதில் வராது. 90% answers. 90% பதில் கிடையாது. Not 99% answers. 99% பதிலும் கிடையாது. If you utter the name of Jesus, இயேசு என்கிற நாமத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா 100% answer is assured. 100% பதில்கள் உங்களுக்கு உத்தரவாதம். It is confirmed. அது உங்களுக்கு நிச்சயமாய் வரும். Any prayer point you will receive 100%. எந்த ஜெப குறிப்புக்கு 100% நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். It is for him who connect himself with the name இது or acknowledge his name. இது அவருடைய நாமத்தோடு கூட இணைக்கப்பட்டவன், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவனுக்கு வருகிற ஆசீர்வாதம். What is meant by acknowledging? அக்னாலஜிங்னா என்ன? Acknowledging means I accept that only because of his crucifixion I am receiving every blessing. அவருடைய சிலுவையின் மரணத்தினால் மாத்திரம்தான் நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வேன் என்று ஒப்புக்கொள்வது. That means you are accepting. நீங்க ஒத்துக்கிறீங்க. You are accepting that only because of his name and his paid price I am being blessed. அவருடைய நாமத்தினால் மாத்திரம்தான், அவர் செலுத்தின கிரயத்தின் மாத்திரம்தான் நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். Each and every second this must be running in your mind. ஒவ்வொரு வினாடியும் இது உங்களுடைய சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். Only because of his paid price அவர் கிரயம் கொடுத்ததின் நிமித்தமா மாத்திரமே I am being blessed. I accept it, Father. நான் அதை ஆசீர்வாதங்களை I பெற்றுக்கொள்கிறேன். accept it, Father. நான் அதை ஒத்துக்கிறேன். Come on, say I accept it, Father. எல்லாரும் சொல்லுவோம் நான் I ஒப்புக்கொள்கிறேன். accept it, Father. I ஒப்புக்கொள்கிறேன். accept it, Father. That is what acknowledging his name. Hallelujah. நாமத்தை அங்கீகரிப்பது. Give a big clap. Hallelujah. கரங்களை தட்டி Praise God. Hallelujah. Hallelujah. Hallelujah.